ஒரு கிறிஸ்துவ நண்பர். அந்த நண்பர் சர்ச்சுக்கு ஒழுங்காக போவார். அவர் கிறிஸ்துவுடைய ஆசீர்வாதத்தினால் நல்லா வந்துட்டார். தொழிலில் முன்னேற்றம் ஆகி பணம் நல்லா சம்பாதிச்சார், நல்லா இருந்தார். ஆனால் ஒரு தடவை அவர் ஃபேமிலிக்கிட்டே சொல்லுவார், என்ன வந்தேன் ஆனால் எனக்கு ஒரு பீஸ் இல்லையே, ஒரு சாட்டிஸ்ஃபைடு இல்லை லைஃப்பில் அப்படின்னு அவர் சொல்லுவார். உடனே என் வீட்டில் உள்ளவங்க, உங்களுக்கு இதே தான் வேலை, இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. ஆக்சுவலாக அவருக்கு ஒரு பீஸ் இல்லாமல் தான் இருக்குது. ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் இல்லை எப்போவுமே. இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர் அந்த நண்பர். ஆனாலும் எப்போவுமே அவருக்கு நிம்மதி. மற்றவங்கள்ட்ட சொன்னாலும், நீ கிண்டல் பண்ணாதப்பா, நீ என்னடா ராஜா மாதிரி இருக்க, உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. யாரும் காது கொடுக்க மாட்டாங்க. இப்படி தான் இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு தடவை அவருடைய பாஸ்டர் பார்த்தார். பார்த்துக்கிட்டு, என்ன பிரதர், நீங்கள் எனக்கு ஃபீஸ் இல்லை, நான் சந்தோஷம் இல்லை, அது இதுதான் சொன்னீங்க, உங்களுக்கு என்ன குறை, ஜம்முன்னு எல்லாமே உங்களுக்கு இருக்க சொல்லி சொன்னார். இல்லை பாஸ்டர், சீரியஸாக சொல்லுங்கள், எனக்கு ஃபீஸ் இல்லை. உடனே பாஸ்டர் ரொம்ப இதாக சொல்லுறாருன்னு சொல்லி தனியாக ரூமை கூட்டிகிட்டு போனார். சொல்லுங்கள் பிரதர்ன்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், ஏதோ எனக்கு ஒரு பீஸ் இல்லாமல் இருக்குது, எப்போவுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, அப்போ பாஸ்டர் சொல்லுவார், மத்தேயு 6:33 படிங்கன்னு சொல்லுவார். உடனே அவர் அதை வசனத்தை படுத்தார். என்ன எழுதியிருக்குங்கிட்ட, ராஜ்யத்தை தேடுங்கள், நீதியை தேடுங்கள்னு சொன்னார். இருக்கா? நீ ராஜ்யத்தை தேடுங்க, நீதியை தேடுனியான்னு கேட்டார். உன் மனசாட்சியாக சொல்லு, நீ நீதியை தேடுனியா அப்படின்னு பாஸ்டர் கேட்டார். அதே என்ன பாஸ்டர், நீதி ரொம்ப நீதி பார்க்க முடியுமா? அதுதான் நீ இப்போ நிம்மதி இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டு இருக்க. ராஜ்யத்தை தேடுக, தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறாய், ஆனால் நீதியை தேட மாட்டேங்கிறாய் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் பாஸ்டர். புதியா நீ நீதியை தேடுகிறா கேட்ட உடனே நீர் ஒரு மாதிரியா இருக்கிற பதில் சொல். நானே நினைச்சேன், இவ்வளவு நல்லா இதாக இருக்காரு, வசதியாக மட்டும் இல்லை, எந்த வகையிலையும் சந்தோஷமாக இருக்காரு, உமக்கு என்ன குறைன்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ உன் வாயிலேயே சொல்லிட்டே நீதியை தேடலை. அந்த நீதியை தேடு, உனக்கு நிம்மதி நல்லா வரும், அதுதான் உண்மைன்னு சொன்னார். அப்படியா பாஸ்டர்? ஆமாம், எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், அந்த நீதியை தேடாமல் விட்டால் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நீதியை தேடு, உனக்கு நிச்சயமாக ராஜ்யத்தை தேடும் போது நீதியும் தேடுங்கன்னு ஆண்டவர் ஏன் சொன்னார்? சும்மா இல்லை, எனக்கு தேவனுடைய ராஜ்யத்தை மட்டும் வேணும்னு, நீதியும் சேர்ந்து தேடணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி பாஸ்டர், நான் இனிமேல் ராஜ்யத்தோட நான் நீங்கள் சொன்ன மாதிரி நீதியை நான் முடிஞ்ச அளவுக்கு இல்லை நீதியை வாழ பார்க்குறேன். ஆமாம், அதை கற்றுக்க, அதை ஃபாலோ பண்ணே தான் உன்னுடைய இந்த சர்ச்சுக்கு நீ வர்றது, இத்தனை நாள் வந்தது, இன்னியும் உன் வாழ்க்கையில் இன்னும் உனக்கு அதிகமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் புரிஞ்சுக்கிட்டாரு. அன்னைக்கு இரவு முழுவதும் அந்த நண்பர் நினச்சி நீதியை தேடணும், இனிமேல் நம்ம அப்படி வாழணும்னு நினச்சார். ஆகையினா மூடிய மட்டும் இந்த வசனம் மத்தேயு 6:33 பொறுப்பு, ராஜ்யத்தை தேடும்பொழுது நீதியை தேடுங்கள், அதை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. நீதியை தேடுங்கள் என்பது, அதை நிறைய கஷ்டங்கள் ஏற்படும். நீதியை தேடும்போது இட்ஸ் நாட் ஈஸி. இந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன சொல்லுவார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அப்போ நீதினா என்னது? கமாண்ட்ஸ் தான், கமாண்ட்மெண்ட்ஸ், கட்டளைகள். நம்ம அதில் தேட மாட்டோம். ஏன்னா நம்ம அந்த கட்டளைகளை தேடும் போது தான், ராஜ்யத்தை தேடும் போது தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும். அப்பொழுது இவைகள்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும்னா என்ன? நம்ம
எப்போவுமே நம்ம என்ன நினைச்சோமோ ப்ரேயர் பண்ணுறோமோ அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் நீதி தேடாம நம்ம வெறும் ப்ரேயர்னு கிடைக்காது. ஏன்னா கூடிய மட்டும் முடிந்த அளவுக்கு தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் சேர்ந்தே தேடுங்கள். இத்துடன் முடிக்கின்றேன். வணக்கம்.